So very good morning students. Today we are going to see a very important topic in networks, Wi-Fi. So far we have seen different wireless standards. First class என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா IEEE 802.11 பார்த்தோம். அதோட பேசிக் wireless standard, அதுல எப்படிலாம் கம்யூனிகேஷன் பண்றாங்க, அதோட ஆர்கிடெக்சர் என்ன, அதோட ஃப்ரேம் ஃபார்மட் என்ன, மேக் லேயர் என்ன, அதெல்லாம் பார்த்தோம். And then பாத்தீங்க அப்படின்னா we have seen what is Bluetooth. Bluetooth architecture and அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். Similarly we are going to see now wireless fidelity, that is Wi-Fi. நம்ம Wi-Fi யூஸ் பண்றது எல்லாமே அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா it is abbreviated as wireless fidelity, right? So listen the class very carefully, right? So first whenever we speak about Wi-Fi technology, உனக்கு நார்மலா என்ன தெரியும்? Wi-Fi நீ இப்ப நார்மலா என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்க? மொபைல்லே நிறைய பேர் Wi-Fi யூஸ் பண்றோம், ரைட்டா? சோ எங்கெல்லாம் நீ Wi-Fi யூஸ் பண்ணுவ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா காமன் பிளேசஸ்லயும் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ்லயே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு வந்து வயர்லெஸ் வைஃபை ஆக்சஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. சிமிலர்லி இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ஹோட்டல்ஸ், இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நீங்க வைஃபை ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அபார்ட் ஃப்ரம் இட் இந்த மாதிரி லொகேஷன்ஸ் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேட்ஜெட்ஸ்ல we can able to connect Wi-Fi, right? உங்க மொபைல், லேப்டாப் எல்லாத்துலயுமே என்ன பண்ண முடியும்? Wi-Fi கனெக்ட் பண்ண முடியும். And through that we can able to access the internet protocol, that is IP, internet access பண்ண முடியும் நம்மளால. And similarly இந்த Wi-Fi நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ the number of devices நிறைய ஜெனரேஷன்ஸ் வந்துச்சு Wi-Fi-லே. இப்போ பாத்தீங்க அப்படின்னா we are in the 6th generation. So 2019ல திருப்பி ஒரு வெர்ஷன் வந்திருக்கு, சரியா? So அதெல்லாம் we will see that. And before that இந்த Wi-Fi எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? எல்லா டிவைஸும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ, ரைட்? மொபைல் போன்ஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா மீடியா பிளேயர்ஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா கார்ஸ், ட்ரோன்ஸ், எல்லா டிவைஸ் கேட்ஜெட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா we can able to implement the Wi-Fi technology. ஓகே, சோ இந்த Wi-Fi technology வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா எப்படி இருந்துச்சுன்னா ஒரு 20 மீட்டர்ஸ் கவர் பண்ற மாதிரி இருந்துச்சு. So that is 66 feet, 20 meters அதோட ரேஞ்ச் இருக்கும். But we can also extend that to a great extent. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பண்ண முடியும். அது எப்படி பண்ண முடியும்னா டிஃபரெண்ட் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும், சரியா? அதாவது மல்டிபிள் ஓவர் லேப்பிங் ஆக்சஸ் பாயிண்ட். ஒரே ஆக்சஸ் பாயிண்டோட ரேஞ்சிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் ஓவர்லாப்பிங் ஆக்சஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணி we can able to extend that particular range. அந்த ரேஞ்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ நார்மலா நம்ம வீட்ல பாத்தீங்க அப்படின்னா நீ வந்து ஒரு சிங்கிள் ரூம்ல வைஃபை ரவுட்டர் வந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the whole வீடு ஃபுல்லா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆக்சஸ் பண்ண முடியும், ரைட்? அண்ட் அபார்ட் ஃப்ரம் இட் வேற என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் நவ மொபைல் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் டெதரிங் டெக்னாலஜி கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா டிவைஸ்லயுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் டெதரிங் டெக்னாலஜி, தட் இஸ் கனெக்டிங் தி லேப்டாப் அண்ட் யோர் மொபைல் using the Wi-Fi technology so that you can able to access the internet, சரியா? அது பண்ண முடியும். so that இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் டேட்டாவை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are using it for internet connection for your laptop, right? Similarly இந்த மாதிரி நிறைய versions வந்துருச்சு and there is lot of devices that supports the Wi-Fi technology, சரியா? so இதுல வந்து first thing வந்து பாத்தீங்கன்னா we are going to see what are the different generation and what are the different standards of Wi-Fi. அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா so இதுல வந்து நிறைய வெர்ஷன்ஸ் வந்துச்சு நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா it started with IEEE 802.11a. ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வயர்லெஸ் ஸ்டாண்டர்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 802.11a அப்படின்னு பார்த்தோம், சரியா? சோ இந்த வயர்லெஸ் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியல் என்னது? 802.11. அதுக்கு அடுத்தது என்னது? Wi-Fi. அது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 802.11a அப்படின்னு சொல்றோம். இது இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா 1999ல ஆர்கனைஸ் ஆச்சு, சரியா? and then இதோட frequency band, mostly இதோட frequency band பாத்தீங்க அப்படின்னா 2.4 GHz band or else 5 GHz bandல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா it will work, right? and in the versions, in the ranges, different standards எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it supports different frequency ranges. அதாவது டேட்டா ரேட் தான் வந்து மேக்ஸிமம் வேரியேஷன்ஸ் இருக்கும், தட் இஸ் ஸ்பீட். ஒரு ஜெனரேஷனுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்திருக்கும், அதோட ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்திருக்கும், ரைட்டா? சோ அந்த வெர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சொல்றது எல்லாமே டிஃபரெண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அபவுட் improving the ranges and as well as the data rate, right? இதுல ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா IEEE 802.11a. so it works in the band of 5 GHz band. mostly பாத்தீங்கன்னா 5 GHz band இல்லனா 2.4 GHz band தான், அதாவது ISM band அப்படின்னு சொல்லுவோம். 2.4 GHz band என்ன சொல்லுவோம்னா ISM band அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேண்ட்ல தான் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா Wi-Fi will work, right? so ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா it also supports the 5 GHz band அப்படின்னு சொல்றோம், right? and data rate பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா you can see இத எவ்வளவு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 54 Mbps. and then பாத்தீங்க அப்படின்னா 99ல திருப்பியும் பாத்தீங்க அப்படின்னா 802.11b வந்துச்சு. அதோட frequency band வந்து பாத்தீங்கன்னா 2.4 GHz. and similarly
பாத்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் சப்போர்ட்ஸ் ஃபார் 11 Mbps அப்படின்னு வந்துச்சு ரைட். அண்ட் தென் ஒன்ஸ் அகெயின் பாத்தீங்க அப்படின்னா 2003 ல another standard which is emerged, that is 802.11g. சரியா, இதுவுமே 2.4 GHz band and you can see the data rate and the main version is 802.11n. இதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு டேட்டா ரேட்லயும் பாத்தீங்கன்னா ஸ்பீட்லயும் சரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த 802.11n க்கு அப்புறம் தான் நடந்துச்சு. so it was originated in 2009, right? so 2.4 GHz and as well as 5 GHz. so இதுல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ரேட் பாத்தீங்கன்னா 600 Mbps வரைக்கும் சப்போர்ட் பண்ண முடிஞ்சிச்சு ரைட். and then during 2014 802.11ac அப்படின்ற ஸ்டாண்டர்ட் வந்துச்சு ரைட். and around 2016 ல தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வைஃபை எனேபிள் டிவைசஸ் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா நிறைய டேட்டா ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு and speed also we can able to increase, right? so இந்த 2014 அப்புறம் அந்த 16 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிவைஸ் எமர்ஜ் ஆக வந்துச்சு. once again இதுமே எதுல ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.4 GHz and as well as 5 GHz, right? and அடுத்த வெர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 802.11ax, that is 2019 லேட்டஸ்டா வந்த இந்த பர்టిక్యులர் ஸ்டாண்டர்ட். once again இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 11ac ல 1.3 Gbps வரைக்கும் சப்போர்ட் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா 10 to 12 Gbps வரைக்கும் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, சோ இதெல்லாம் தான் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்றோம். 1 2 3 4 5 6 ஜெனரேஷன்ஸ் தாண்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம் ரைட்டா. சோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு சே வாட் இஸ் வைஃபை and then அதோட ரேஞ்சஸ். இது எல்லாத்தையும் தனித்தனியாவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். IEEE 802.11 அதோட ரேஞ்ச் என்ன, அதோட எப்போ வந்து எனேபிள் பண்ணாங்க, அதோட frequency ரேஞ்ச் என்ன, டேட்டா ரேட் என்ன, இது எல்லாத்தையும் தனித்தனியா you can able to explain, right? and as I said before, Wi-Fi generations பாத்தீங்க அப்படின்னா right from 11A 11B ல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 ஜெனரேஷன் வந்துச்சு ரைட். இப்போ லேட்டஸ்டா யூஸ் பண்ற ஜெனரேஷன்ஸ் வந்து இதுதான். and as I said before, you can see here this இது எல்லாமே வந்து இயர்ஸ் அண்ட் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா ரேட் பார்த்திருந்தோம், frequency bands பார்த்திருந்தோம். you can see the channel bandwidth பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா it was keep on increasing. இப்போ பாத்தீங்கன்னா இனிஷியல் 3 ஜெனரேஷன்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா 20 MHz வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுச்சு ரைட். and then 4th ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா 40 MHz சப்போர்ட் பண்ணுச்சு. and then 5th generation we can able to reach for 160 MHz and similarly and then வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா 160 MHz வரைக்கும் நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும் ரைட். and commonly speaking வைஃபை ஜெனரேஷன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் சொன்னதுதான். சரியா, எதெல்லாம் பண்ண முடியும்? நார்மலா உன்னுடைய பர்சனல் கம்ப்யூட்டர்ல பிரிண்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரிண்டர் மூலமா ஆக்சஸ் பண்ணலாம். and then பிரிண்டரை நீ வந்து வைஃபை மூலமா ஆக்சஸ் பண்ணலாம். and similarly உன்னோட லேப்டாப், டெஸ்க்டாப், மொபைல் போன்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ண முடியும்னா வைஃபை ஆக்சஸ்ல பண்ண முடியும். and similarly வந்து பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அப்புறம் வந்து ஹோட்டல்ஸ், இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரைட். so you understand what is Wi-Fi now and wireless standards என்னன்னா வைஃபை ஸ்டாண்டர்ட்ஸ் என்னன்னா அதோட ஜெனரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். சரியா, now we will see and very important topic, Wi-Fi topologies. Wi-Fi topologies என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நார்மலா நீ என்ன பண்ணிருப்ப IEEE 802.11 ல என்ன சொன்ன ஆர்கிடெக்சர் ஒன்னு சொன்னோமா? சரி, IEEE 802.11 அதுல வயர்லெஸ் ஸ்டாண்டர்ட்ல என்ன ஆர்கிடெக்சர் சொல்லிருப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லெஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிருப்போம். சரியா, சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it will have a defined structure. இப்படிதான் கனெக்ட் பண்ணனும் ரைட். it will have an access point. அந்த access pointல இருந்து தான் ஸ்டேஷன்ஸை கனெக்ட் பண்ண முடியும். சரியா, that is called as infrastructure network அப்படின்னு சொல்லிருப்பேன். and then infrastructureless network அப்படின்னா என்ன அர்த்தம்னா from the name itself you can understand there is no proper infrastructure. அதுல இந்த access point தான் இருக்கணும், இந்த டிவைஸ் தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது ரைட். சோ ஒரு 4 டிவைஸை வச்சு நீனே என்ன பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். நல்ல எக்ஸாம்பிள் வந்து உன்னுடைய ப்ளூடூத். சரியா, and similarly இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்னுடைய வைஃபை யூஸ் பண்ணி நீங்க லேப்டாப் ஆக்சஸ் பண்றீங்களா? சரியா, அதுவுமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் an infrastructureless network. ஏன் அப்படின்னா அந்த ஒரு மொபைலை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், நீ 2 லேப்டாப் கனெக்ட் பண்ண முடியும். அதே 2 லேப்டாப் தான் கனெக்ட் பண்ண முடியும் கிடையாது. அந்த நெட்வொர்க் என்ன பண்ண ஈஸியா பிரேக் பண்ணிட்டு திருப்பி வேற எந்த ஒரு நெட்வொர்க் வேணா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வேற டிவைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுல இந்த டிவைஸை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு டிவைஸ் ஆட் பண்ணலாம், இல்ல அடிஷனல் டிவைஸ் ஆட் பண்ணலாம். இது எல்லாமே பண்ண முடியும். சோ இட் டஸ் நாட் ஹேவ் a proper infrastructure. சரியா, சோ அத வந்து என்ன சொல்றோம்னா infrastructureless network அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா, IEEE 802.11 ல இந்த பர்టిక్యులர் ஆர்கிடெக்சர்லாம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன் ரைட்டா. சோ இப்போ இந்த Wi-Fi topology is more or less similar to that, right? It has 2 topologies. One is peer to peer topology, another one is access point based topology. You can see here
peer-to-peer topology and access point based topology. Access point based topology is nothing but you already understand there will be an access point. Access point இருக்கும். அந்த access pointல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா Wi-Fi access பண்ணுவோம். சரியா மொபைல் ஃபோன்ஸா இருக்கலாம் இல்ல different nodes என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா access point மூலமா கம்யூனிகேட் பண்ணலாம். And next one is peer-to-peer topology. What is peer-to-peer topology அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ற இப்போ நான் உன கிளாஸ் எடுக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட மொபைல்ல லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இட் இஸ் ஆல்சோ peer-to-peer topology, right? So இங்க வந்து access pointல எதுவும் இல்ல. இங்க என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா மொபைல் and as well as லேப்டாப்பை என்ன பண்ணிருக்கோம் ஒரு நோடா கிரியேட் பண்ணிருக்கோம். So Wi-Fi topologies வந்து பாத்தீங்கன்னா it supports two particular topologies, peer-to-peer topology and AP based topology, right? So you understand what is Wi-Fi standards என்னென்ன அதோட ranges என்னென்னன்னு பார்த்தோம் and then we have seen what is Wi-Fi topologies, right? Apart from it there is performance of Wi-Fi. இந்த Wi-Fi ஓட performance வந்து என்னலாம் இருக்கு எப்படிலாம் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் எதெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்துப்போம். சரியா ஜெனரலா பிஃபோர் கோயிங் டு திஸ் டாபிக் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீ வீட்லயே வந்து ஒரு Wi-Fi கனெக்ஷன்ஸ் வச்சிருக்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எங்க வந்து ரவுட்டர் நீ இன்ஸ்டால் பண்ணிருக்கியோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும், ரைட்டா? ஸோ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் போறீங்க உங்க வீட்ல வந்து வேற ஒரு எண்ட்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும், ரைட்? ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கும், ரைட்? ஸோ அது எதனால நடக்குது? அது என்னது the performance of the Wi-Fi is decreased there, like அந்த particular pointல Wi-Fi ஓட performance என்னவா இருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு, ரைட்? சோ அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் எதனால ஃபேட் ஆகுது சரியா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம், ரைட்? And before going to this you got to understand two things. One is line of sight operation, LOS, line of sight operation. Another one is NLOS அப்படின்னு ஒன்னு தெரியும். This is basic communication ஒன்னு தெரிஞ்சிருக்கணும். line of sight operation என்ன and then நான் லைன் ஆஃப் சைட் ஆபரேஷன் என்ன? லைன் ஆஃப் சைட் ஆபரேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா there is a transmitter and there is a receiver. Very important 2 mark question ma. Generally what is line of sight operation and what is non line of sight operation உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரியா? There is a sender and there is a receiver, right? இந்த சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவுல எந்த ஒரு அப்ஸ்டக்கிள்ஸும் இல்ல, சரியா? நோ ட்ரீஸ் பில்டிங்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணும் சென்டரோட சிக்னல் இட் வில் ரிசீவ் த ரிசீவர், சரியா? சோ இத என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைன் ஆஃப் சைட் ஆபரேஷன், ரைட்டா? சோ சென்டிங் ஆண்டனாவுக்கும் சரி ரிசீவிங் ஆண்டனாவுக்கும் சரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம டைரக்டா இட் கேன் ஏபிள் டு கனெக்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் லைன் ஆஃப் சைட் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? நான் லைன் ஆஃப் சைட் ஆபரேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர் இருப்பாங்க ரிசீவர் இருப்பாங்க பட் தேர் வில் பி லாட் ஆஃப் அப்ஸ்டக்கிள்ஸ், பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ் இருக்கும், ட்ரீஸ் இருக்கும், மவுண்டன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்ப இங்க என்ன இருக்கும் அந்த பில்டிங் இருந்துச்சுன்னா இந்த பில்டிங்கை தாண்டி போகணும், இந்த பில்டிங்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் என்ன வேணா நடக்கலாம், சரியா? சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் நான் லைன் ஆஃப் சைட் ஆபரேஷன், ரைட்? சோ இதுலயே you will understand Wi-Fi வந்து பாத்தீங்க அப்படின்னா it will perform better. எங்க பெர்ஃபார்ம் பெட்டர் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைன் ஆஃப் சைட் ஆபரேஷன்ல இட் பெர்ஃபார்ம்ஸ் பெட்டர், சரியா? when it comes to non line of sight operation அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகும். this is very basic introduction about the performance of Wi-Fi, right? And apart from that you have to understand very important factor that is transmit power. Transmit power பாத்தீங்கன்னா இப்போ now we have seen lot of technologies. Bluetooth பார்த்திருக்கோம், Wi-Fi பார்க்கறோம், next வந்து பாத்தீங்க அப்படின்னா Zigbee பார்ப்போம், இந்த எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் பார்ப்போம், ரைட்டா? with all the standards Wi-Fi provides quite longer range, right? Bluetooth வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 meters னா Wi-Fi can able to support at least 20 to 100 meters, right? சப்போர்ட் பண்ண முடியும். பட் ஆனா இதோட மெயின் டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹை பவர் கன்சப்ஷன், ரைட்? ஹை பவர் கன்சப்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேட்டரி டிவைஸ் தட் இஸ் உங்க மொபைலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா Wi-Fi நீ ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கன்சியூம் லாட் ஆஃப் பவர். உங்க பவர் வந்து ட்ரைன் அவுட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நீ மொபைல்ல Wi-Fi ஆன் பண்ணி வச்சிருந்த அப்படின்னா, ரைட்? சோ இந்த பர்టిక్యులர் டெக்னாலஜில என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பவர் கன்சம்ப்ஷன் ரொம்ப அதிகமா தேவை when compared to other particular technologies, right? then வந்து பாத்தீங்க அப்படின்னா antennas performance of the Wi-Fi வந்து பாத்தீங்க அப்படின்னா antennas வச்சு இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலா வந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது IEEE 802.11a B இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஆண்டனாஸ் யூஸ் பண்ணிருந்தாங்க, சரி? ஆம்னி டைரக்ஷனல் ஆண்டனாஸ் யூஸ் பண்ணிருந்தாங்க. சோ அதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஆல்சோ டேட்டா ரேட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருந்துச்சு. பட் அந்த ரேஞ்சஸ் எல்லாத்தையுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணாங்க, பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆண்டனாஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாத் பாரபோலிக் ஆண்டனாஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. so that it can able to support quite a longer range, right? And similarly multiple input multiple output antennas, சரி? MIMO அப்படின்றது பாத்தீங்கன்னா multiple antenna techniques யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. multiple antenna techniques வந்து பாத்தீங்கன்னா இப்போ as I said before 2016 ல இருந்து
பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் வைஃபை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதாவது வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. யூ கேன் see that டேட்டா ரேட் வந்து ஜிகாஹெர்ட்ஸ்ல ரீச் பண்ணிருந்துச்சு, ரைட்? ஜிகாஹெர்ட்ஸ் ரீச் பண்ணிருந்துச்சு. அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆண்டனா டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் sophisticated signal processing techniques, that is spatial multiplexing, சரியா, MIMO டெக்னிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, எங்கன்னா அந்த AX AC ஸ்டாண்டர்ட்லாம் சொன்னோம்ல அங்கெல்லாம். so that performance of the Wi-Fi has increased to a great extent, right? and also முன்னாடியே சொன்ன மாதிரி in the performance of the Wi-Fi signal வந்து it is directly related with the radio propagation. எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு EM waves வந்து அதோட performance will be affected because of reflection, diffraction, refraction, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா the performance will be decreased. that is EM wave வந்து refract ஆகும் and as well as scattered ஆகும்னு சொல்றோம்ல. similarly இந்த Wi-Fi signals will undergo all those techniques, right? reflection ஆகும், reflect ஆகும், and as well as வந்து பாத்தீங்கன்னா refract ஆகும், and as well as scattered ஆகும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it will loses its signal strength lose ஆகும், right? and similarly இப்போ ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா you will have walls, right? நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். and இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்னல்ஸ் அப்சர்வ் பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். and இதனால தான் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னோட சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு பாயிண்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு சில பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ரைட். தென் இந்த ரேடியோ ப்ரொபகேஷன் மட்டும் இல்ல, இந்த ரேடியோ பேண்ட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இட் பிளேஸ் a very important role. இப்போ பாத்தீங்க அப்படின்னா 5 GHz band and as well as 2.5 GHz band அப்படின்லாம் சொல்றோம். சரியா, இந்த ரேடியோ பேண்ட்ஸ் is also very important to improve the performance of the Wi-Fi, right? and also you can able to increase the range of the Wi-Fi depending upon the radio bands and as well as radio propagation techniques, right? ஆனா இந்த பர்టిక్యులர் ப்ராப்ளம்ஸ் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் வைஃபை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இல்ல. வாட் இஸ் லாங் ரேஞ்ச் வைஃபை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லாங் ரேஞ்ச் வைஃபை will able to reach for a quite longer distance. அதை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they will use a long towers யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் ஆண்டனாஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. so that லைன் ஆஃப் சைட் ப்ராப்ளம் வந்து அதாவது நான் லைன் ஆஃப் சைட் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இல்ல. பிகாஸ் பெரிய டவர்ஸ் யூஸ் பண்றதுனால you can able to achieve line of sight operation, எந்த obstacles இருக்காது, right? for long range of Wi-Fi. and apart from all these things, interference plays a very important role. Wi-Fi oda performance decrease பண்றதுக்கு interference is also create a problem. what is interference என்ன அப்படினு பாத்தீங்க அப்படின்னா ஒரே frequency bandல நிறைய வர்க் ஆகுறது, இல்லனா நிறைய டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா at a time வர்க் ஆகுறது. it will create interference with the operating frequency bands, right? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து பில்டிங் எடுத்துக்கிறீங்க, that is ஒரு ஃபிளாட்ஸ் இருக்கு, அங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லயும் வைஃபை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா there is chance of getting interference. சரியா, ஒரு வைஃபைல இருந்து இன்னொரு வைஃபைக்கு இன்டர்ஃபரன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். and then similarly வந்து பாத்தீங்க அப்படின்னா பேண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து ISM பேண்ட்னு சொல்றோம். இந்த ISM பேண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா not only for Wi-Fi, சரியா, it is used for scientific, medical எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்టిక్యులர் பேண்ட் தான் யூஸ் பண்றாங்க. சரியா, so this particular bands வேற ஒரு டிவைसेस மூலமாவோ நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். that is even Bluetooth பாத்தீங்க அப்படின்னா இதே பேண்ட்ல தான் வர்க் ஆகும். Zigbee எடுத்தீங்கன்னா இதே பேண்ட்ல தான் வர்க் ஆகும். அப்போ Zigbee சப்போர்ட் பண்ற டிவைसेस, Bluetooth சப்போர்ட் பண்ற டிவைसेस அது மூலமா என்ன பண்ண முடியும்னா இன்டர்ஃபரன்ஸ் கிரியேட் ஆகும், ரைட்? so performance of the Wi-Fi இது எல்லாத்தாலையும் வந்து பாத்தீங்கன்னா it is interrelated, right? it can be improved or it can be decreased depending upon all these parameters, right? so far what we have seen is we have seen what is Wi-Fi ஓட different standards என்ன, அதோட ranges என்ன, and then வந்து பாத்தீங்கன்னா we have seen different topologies of Wi-Fi and then performance of the Wi-Fi, right? any doubts here? Any doubts so far?